ஓகே, நம்ம பாத்தீங்க அப்படின்னா வேலுநாச்சியார் பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் பத்தி தான் பார்க்க போறோம். வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பிரன்ஸா இருந்தாலும் சரி, அவரை பத்தி உங்களுக்கு நார்மலாவே பேசிக்காவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபெமிலியரான ஒரு ஆள் தான். அதனால ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம நிறைய அவர் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அவர் ஒரு 1760 பிறந்திருப்பாரு. சரிங்களா? எந்த பாளையம் அப்படின்னா கிழக்கு பாளையத்தை சேர்ந்தவர் தான். அதாவது மேற்கு பாளையம் தமிழ் பாளையம், கிழக்கு பாளையம் தெலுங்கு பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர் தான். அவர் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்லாம் கிடையாது. சரிங்களா? கிழக்கு பாளையக்காரரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாளையக்காரர்கள் இவர் 47வது பாளையக்காரரா இருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி கட்டபொம்மை அந்த பொம்மை வம்சத்துல 5வது பாளையக்காரராகவும் பொதுவா 47வது பாளையக்காரராகவும் இருந்திருப்பாரு. இவருடைய தந்தை பாத்தீங்க அப்படின்னா ஜெகவீர பாண்டியன். சரிங்களா? எங்க அப்படின்னா இவங்கெல்லாம் ஒட்டப்பிடாரம் பகுதியில ஒரு குறுநில மன்னர்களாக ஒரு பாளையத்தை ஆட்சி பண்ணிட்டு வரி வசூல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னா தன்னுடைய தந்தை ஜெகவீர பாண்டியன் இறந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய 30வது வயதுல வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் பதவி ஏற்கிறாரு. என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் எல்லாமே நல்லா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆங்கிலேயர்களுக்கும் நவாப்புக்கும் வரி எல்லாம் அவங்க விதிப்பாங்க. அதெல்லாம் இவர் கலெக்ட் பண்ணிட்டு போய் கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான விஷயமா தான் இது போயிட்டு இருந்துச்சு. எப்ப இது பிரச்சனைகள் ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா நவாப் 1781ல பிரிட்டிஷாரோட ஒரு உடன்படிக்கை போடுவாரு. அந்த உடன்படிக்கையின்படி பாஞ்சாலங்குறிச்சியில வரி வசூல் செய்யற உரிமைய ஆங்கிலேயர்கள் நேரடியாக நவாப் கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. அதுல இருந்துதான் இங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வரி வசூல் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கறப்ப ஒரு தரக்குறைவாகவும் ஒரு அவமரியாதையாகவும் அவங்களை ட்ரீட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். அவங்க ஒரு தனி சுதந்திர ஆட்சிகளாகவே அவங்க ஒரு மன்னர் மாதிரி நல்ல மிடுக்காகவே அவங்க ஒரு அரியணையில அமர்ந்து ஆட்சி பண்ணாங்க. இந்த பாளையக்காரங்களாம் அந்த மாதிரி செல்வாக்கோட இருந்தாங்க அப்படின்னு பார்த்திருப்போம். இப்ப இந்த உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷர் நேரடியாக வரி வசூல் செய்யறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை குறைவா அவங்க நடத்துவாங்க, தரக்குறைவா நடத்துவாங்க. சரிங்களா? அதனால ஒரு இதுவும் ஒரு காரணமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதான் பாருங்க நேரடியாக கம்பெனி வரி வசூல் பண்ணும், அதுவும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தப்ப ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு ராமநாதபுர கலெக்டர் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்ட வரி வசூல் பண்றதுக்காக ஒரு தனி ராணுவ படைப்பிரிவையே அவர் அனுப்புவாரு. இதை தன்னுடைய அவமானமா கருதின வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா வரியை தரமாட்டாரு. அதுதான் பாத்தீங்கன்னா நான் ஏன் கொடுக்க வேண்டும் மாதிரி அந்த மாதிரியான நம்ம மூவி டைலாக்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அந்த இடத்துலதான் நடக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் சரி இப்ப என்ன அப்படின்னா அவர் சொல்லுவாரு என்ன அப்படின்னா நான் 1080 பகோடாக்கள் நீங்க மொத்தமா 3310 கொடுக்கணும், அதுல 1080 பகோடா மட்டும்தான் இன்னும் கொடுக்கல, மீதி அதாவது 2230 பகோடாவை நான் செலுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அதாவது இங்க பகோடாக்கள் இந்த பகோடாக்களே போன குரூப் 2ல ஒரு பிரிலிமினரி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா பகோடா அப்படிங்கிறது விஜயநகர ஆட்சி இருக்கு இல்லைங்களா, விஜயநகர ஆட்சியாளர்கள் அந்த பகோடா அப்படிங்கிற அதாவது அவங்க உருவாக்குற நாணயத்தினுடைய பெயர் பகோடா. சரிங்களா? இப்ப நாம எப்படி ரூபாய் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி டாலர் அப்படின்னு சொல்ற மாதிரி விஜயநகர ஆட்சியாளர்கள் அந்த காலத்துல அவங்க நாணயங்களுக்கு வச்ச பேர் பகோடா. இப்ப பகோடா அப்படிங்கிறது தங்க நாணயம். ஒரு பகோடா அப்படிங்கிறது 3.5 ரூபாய்க்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா தங்கத்துல ஒரு பகோடா அப்படிங்கிறது 3.5 ரூபாய்க்கு சமம். அந்த மாதிரி இது ஒரு தங்க நாணயம், அதாவது தங்கமா வெள்ளியா அப்படிங்கிற மாதிரிதான் கொஸ்டின் போன டைம் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்ல பகோடாவுக்கு வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க, வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அந்த பகோடா அப்படிங்கிற அந்த சொல்லையும் வராகன் அப்படிங்கிற சொல்லையும் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கான மீனிங் அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மரத்தை உழுக்கிறது. மரத்தை உழுக்கனா எப்படி அங்க இருந்து காசு கொட்டுற மாதிரி, இப்ப என்ன மரம் அதாவது பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மரத்தை உழுக்குத முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் பத்தி தான் பார்க்க போறோம்.
வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பிரன்ஸா இருந்தாலும் சரி, அவரை பத்தி உங்களுக்கு வந்து நார்மலாவே பேசிக்காவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபெமிலியரான ஒரு ஆள் தான். அதனால ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம நிறைய வந்து அவர் பத்தி வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு 1760 வந்து பிறந்திருப்பாரு. சரிங்களா? எந்த பாளையம் அப்படின்னா கிழக்கு பாளையத்தை சேர்ந்தவர் தான். அதாவது மேற்கு பாளையம் தமிழ் பாளையம், கிழக்கு பாளையம் வந்து தெலுங்கு பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர் தான். அவர் வந்து தமிழை தாய்மொழியாக கொண்டவர்லாம் கிடையாது. சரிங்களா? கிழக்கு பாளையக்காரரா வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாளையக்காரர்கள் இவர் வந்து 47வது பாளையக்காரரா இருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி கட்டபொம்மை, அந்த பொம்மை வம்சத்துல 5வது பாளையக்காரராகவும் பொதுவா 47வது பாளையக்காரராகவும் வந்து இருந்திருப்பாரு. இவருடைய தந்தை பாத்தீங்க அப்படின்னா ஜெகவீர பாண்டியன். சரிங்களா? எங்க அப்படின்னா இவங்கெல்லாம் ஒட்டப்பிடாரம் பகுதியில ஒரு குறுநில மன்னர்களாக ஒரு பாளையத்தை வந்து ஆட்சி பண்ணிட்டு வரி வசூல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னா தன்னுடைய தந்தை ஜெகவீர பாண்டியன் இறந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய 30வது வயதுல வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அவர்கள் வந்து பதவி ஏற்கிறாரு. என்ன பிரச்சனை, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே நல்லா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆங்கிலேயர்களுக்கும் நவாப்புக்கும் வந்து வரி எல்லாம் அவங்க வந்து விதிப்பாங்க, அதெல்லாம் இவர் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போய் கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான விஷயமா தான் இது வந்து போயிட்டு இருந்துச்சு. எப்ப வந்து இது வந்து பிரச்சனைகள் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நவாப் வந்து 1781 பிரிட்டிஷாரோட ஒரு உடன்படிக்கை வந்து போடுவாரு. அந்த உடன்படிக்கையின்படி பாஞ்சாலங்குறிச்சியில வரி வசூல் செய்யற உரிமைய ஆங்கிலேயர்கள் நேரடியாக நவாப் கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. அதுல இருந்துதான் இங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வரி வசூல் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கறப்ப ஒரு தரக்குறைவாகவும் ஒரு அவமரியாதையாகவும் அவங்களை வந்து ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திருப்போம், அவங்க வந்து ஒரு தனி வந்து சுதந்திர ஆட்சிகளாகவே அவங்க வந்து ஒரு மன்னர் மாதிரி நல்ல மிடுக்காகவே அவங்க வந்து ஒரு அரியணையில அமர்ந்து வந்து ஆட்சி பண்ணாங்க. இந்த பாளையக்காரங்களாம் அந்த மாதிரி செல்வாக்கோட இருந்தாங்க அப்படின்னு பார்த்திருப்போம். இப்ப வந்து இந்த உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷர் வந்து நேரடியாக வந்து வரி வசூல் செய்யறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மரியாதை குறைவா அவங்க வந்து நடத்துவாங்க, தரக்குறைவா நடத்துவாங்க. சரிங்களா? அதனால வந்து இதுவும் ஒரு காரணமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதான் பாருங்க, நேரடியாக கம்பெனி வந்து வரி வந்து வசூல் பண்ணும், அதுவும் வந்து ஒரு காரணம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தப்ப ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு ராமநாதபுர கலெக்டர் வந்து இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்ட வரி வசூல் பண்றதுக்காக ஒரு தனி ராணுவ படைப்பிரிவையே வந்து அவர் வந்து அனுப்புவாரு. இத வந்து தன்னுடைய அவமானமா கருதின வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, வரியை வந்து தரமாட்டாரு. அதுதான் பாத்தீங்கன்னா, நான் ஏன் கொடுக்க வேண்டும் மாதிரி, அந்த மாதிரியான நம்ம மூவி டைலாக்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அந்த இடத்துலதான் வந்து நடக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் சரி, இப்ப என்ன அப்படின்னா, அவர் வந்து சொல்லுவாரு என்ன அப்படின்னா, நான் வந்து 1080 பகோடாக்கள், நீங்க மொத்தமா வந்து 3310 கொடுக்கணும், அதுல 1080 பகோடா மட்டும்தான் இன்னும் கொடுக்கல, மீதி அதாவது 2230 பகோடாவை நான் செலுத்திட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அப்ப அதாவது இங்க பகோடாக்கள், இந்த பகோடாக்களே வந்து போன குரூப் 2ல வந்து ஒரு பிரிலிமினரி எக்ஸாம்ல வந்து ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பகோடா அப்படிங்கிறது விஜயநகர ஆட்சி இருக்கு இல்லைங்களா, விஜயநகர ஆட்சியாளர்கள் வந்து அந்த பகோடா அப்படிங்கிற அதாவது அவங்க உருவாக்குற நாணயத்தினுடைய பெயர் வந்து பகோடா. சரிங்களா? இப்ப நாம எப்படி ரூபாய் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி டாலர் அப்படின்னு சொல்ற மாதிரி விஜயநகர ஆட்சியாளர்கள் அந்த காலத்துல வந்து அவங்க நாணயங்களுக்கு வச்ச பேர் வந்து பகோடா. இப்ப பகோடா அப்படிங்கிறது தங்க நாணயம். ஒரு பகோடா அப்படிங்கிறது 3.5 ரூபாய்க்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா தங்கத்துல ஒரு பகோடா அப்படிங்கிறது 3.5 ரூபாய்க்கு சமம். அந்த மாதிரி இது வந்து ஒரு தங்க நாணயம், அதாவது தங்கமா வெள்ளியா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து கொஸ்டின் வந்து போன டைம் வந்து கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்ல வந்து பகோடாவுக்கு வராகன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, வராகன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து அந்த பகோடா அப்படிங்கிற அந்த சொல்லையும் வராகன் அப்படிங்கிற சொல்லையும் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, அதுக்கான மீனிங் அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, மரத்தை உழுக்கனா எப்படி அங்க இருந்து காசு கொட்டுற மாதிரி, இப்ப என்ன மரம், அதாவது பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மரத்தை உழுக்குதல் அப்படிங்கிற பொருளை வந்து அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. அந்த புகழ்பெற்ற திருச்சி புராணத்தை வந்து வெளியிட்டு இருப்பாங்க. இது எங்கெல்லாம் அந்த போஸ்டர் வந்து எந்தெந்த பிரகடனத்தை வந்து எங்கெல்லாம் வந்து ஒட்டியிருப்பாங்க, அதை ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா,
நவாபினுடைய அரண்மனையிலையும் ஸ்ரீரங்கம் கோவில் அந்த கோவிலினுடைய அந்த சுற்றுச்சுவர்கள்லயும் இந்த பிரகடனத்தை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து ஒட்டியிருப்பாங்க. இது வந்து ஏன் இவ்வளவு புகழப்படுது அப்படின்னா, இந்தியாவிலேயே ஆங்கில அரசுக்கு எதிராக ஒரு சுதேசியாக ஒரு பிரகடனத்தை வெளியிட்ட ஆட்களாக, அதாவது கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் அவங்க வந்து பார்க்கப்படுறாங்க. சரிங்களா? அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படின்னா, சரி ஓகே பிரகடனத்தை வெளியிட்டாச்சு. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிவகிரி பாளையக்காரர்கள் மட்டும் சேர மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகிரி பாளையக்காரர்கள் ஆங்கிலேயருக்கு வந்து ஆதரவா வந்து நிப்பாங்க. அதனால சரி சிவகிரி பாளையக்காரங்களை எப்படியாவது நம்மளுடைய கூட்டமைப்புல சேர்த்துக்கணும் அப்படிங்கிற முயற்சியில கட்டபொம்மன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவர்களுடைய ஒரு பேச்சுவார்த்தைக்காக ஒரு ஐடியா, அதாவது ஒரு பிளான் வந்து பண்ணுவாரு. ஆனா ஆங்கில அரசு என்ன பண்ணும் அப்படின்னா, இவன் வந்து நமக்கு எதிராக ஏதாவது ஒரு சதி பண்ணிருவாங்களோ அப்படின்ற பயத்துல அவங்க மேல ஒரு கிளர்ச்சி வந்து ஏற்படுத்துவாங்க. யாருடைய தலைமையில வந்து கட்டபொம்மனுக்கு எதிராக வந்து ஆங்கில அரசு வந்து ஒரு படை அனுப்பும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மேஜர் பானர் மேன் அப்படிங்களோட தலைமையில தான் வந்து ஒரு படையை வந்து அனுப்பும். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த பூலித்தேவருக்கு எப்படி வந்து திருவிதாங்கூர் அரசு வந்து ஆதரவு தந்துட்டு அதுக்கப்புறம் அதோட ஆதரவு விலக்கிக்கிச்சோ, இந்த டைம் கட்டபொம்மனுக்கு எதிராக திருவிதாங்கூர் அரசர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஆங்கிலேயருக்கு வந்து வந்து ஒரு ஆதரவு படைகள் எல்லாமே வந்து கொடுத்திருப்பாரு. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர் வந்து சொல்லும், நீங்க வந்து சரணடைஞ்சிருங்க, கட்டபொம்மனை வந்து நீங்க வந்து என்கிட்ட சரணடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து இந்த பாளையத்தையும் திருப்பி தந்துடுறோம், நீங்க எங்களுக்கு கீழே வந்து வேலை பாருங்க அப்படின்னு வந்து ஒரு படைய, அதாவது மேஜர் பானர்மேன் தலைமையில ஒரு படையை அனுப்பி வந்து சொல்லுவாங்க. யாரு அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு தான் வந்து அப்ப வந்து ஆளுநரா இருப்பாரு. இந்த மாதிரி வந்து வெல்லஸ்லி பிரபு வந்து இந்த மாதிரி பானர்மேனை அனுப்பி வந்து சொல்ல உடனே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கட்டபொம்மன் வந்து சொல்லுவாரு, நான் ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு வரேன்னு போய் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆணவத்தன்மையோட பேசிடுவாங்க. இதுவுமே இன்னும் வந்து கிளர்ச்சி அதிக வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பானர்மேன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ராமலிங்கர் தலைமையில என்ன, அதாவது ராமநாதபுரத்துல இன்னமும் கூட இந்த ராமலிங்க விலாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம அந்த அகழ்வாராய்ச்சி டாபிக்ல வந்து பார்த்திருப்போம். அதே மாதிரி ராமலிங்கருடைய தலைமையில வந்து ஒரு தூதுக்குழுவை அனுப்பி கட்டபொம்மனுடைய கோட்டை அமைப்புகள் எப்படி, அதனுடைய உட்கட்டமைப்பு எப்படி, எந்த வழியா போய் தாக்கினா எதெல்லாம் வந்து நம்ம வெல்ல முடியும், அங்க இருக்கக்கூடிய படை பலங்கள் என்ன, அவங்களுடைய ஆயுதங்கள் பயன்படுத்தும் முறை என்ன, எந்த மாதிரியான நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கிளர்ச்சியை அவங்க வந்து எதிர்கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விசாரணை எல்லாமே வந்து ராமலிங்கரை அனுப்பி வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டபொம்மனுடைய கோட்டை வந்து 500 அடி நீளத்திலையும் 300 அடி அகலத்திலையும் இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கோட்டையா இருந்திருக்கும். அந்த கோட்டையை தகர்த்ததுக்கான ஒரு பிளானை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராமலிங்கர் மூலியமா வந்து அனுப்புவாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நடுவுல கிளர்ச்சியாகப்பட்டது தொடங்கப்படுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எங்க அப்படின்னா, கிளர்ச்சியாளர்கள் காடல்குடி அந்த பகுதியிலிருந்து வெளியேறி, அவங்களுடைய காவல் படையெல்லாம் வெளியேறி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாஞ்சாலங்குறிச்சி வரைக்கும் அந்த படைகள் எல்லாமே வந்து பரவுது. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, 1799 செப்டம்பர் 16 அன்னைக்கு வந்து இந்த கிளர்ச்சி தொடங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கள்ளர்பட்டியில சிவசுப்பிரமணியனார், அதாவது தானாவதி பிள்ளை இயற்பெயர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கைது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிளர்ச்சி வந்து எல்லாமே வந்து பிரிட்டிஷாரால வந்து ரொம்ப கடுமையான முறையில வந்து அடக்கப்படும். அதாவது பீரங்கியில வச்சு கட்டி சுடுறது, நேரடியாக சுடுறது, தலைகளை வந்து வெட்டுறது, அது மாதிரி உடல்களை வெட்டி அந்த பாகங்கள் எல்லாமே வேற வேற ஊர்ல கொண்டு போய் கை தனியா, கால் தனியா, தலை தனியா அந்த மாதிரி கொண்டு போய் வேற வேற ஊர்களை வந்து புதைக்கிறது, இந்த மாதிரியான கொடூர சம்பவங்கள் எல்லாமே இந்த பாளையக்கார கிளர்ச்சி அப்போ ஆங்கிலேயர் வந்து அரங்கேற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, தூக்கு தண்டனை வந்து கட்டபொம்மனுக்கு நிறைவேற்றப்படும். அதற்கான வழிமுறைகள், அது வரைக்கும் அவர் கடந்து வந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போயிடுவாரு. புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு களப்பூர் காடு, அந்த களப்பூர் காடுகள்ல வந்து பதுங்கி இருப்பாரு. பதுங்கி இருந்ததுக்கு அப்புறம் வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து சொல்லிடுவாங்க, அதாவது கட்டபொம்மனை யாரு பிடிச்சு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கான வந்து ஒரு அமௌண்ட், அதாவது வெகுமதி, அவருடைய தலைக்கு ஒரு வெகுமதியை வந்து ஆங்கில அரசு வந்து நிர்ணயம் வந்து பண்ணிரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா,
எட்டயபுரம் புதுக்கோட்டை மன்னர்கள், அந்த புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா கட்டபொம்மனை காட்டி கொடுத்துருவாரு. காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் 1799 செப்டம்பர் 13 அன்னைக்கு நாகலாபுரத்துல சிவசுப்பிரமணியரார தூக்கில போடுவாங்க. புதுக்கோட்டை மன்னர்களால் துரோகம் அளிக்கப்பட்ட கட்டபொம்மன் விசாரணைக்காக பானர்மேன் தலைமையில கொண்டு வருவாங்க. அது ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ரொம்ப அவரை கட்டபொம்மனை ரொம்ப அவமானப்படுத்தி அதுக்கப்புறம் தான் தூக்குல போடுவாங்க. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1799 அக்டோபர் 16 அன்னைக்கு அவர் கயத்தாறு, அதாவது கயத்தாறு எங்க இருக்கு அப்படின்னா இப்ப இருக்கிற திருநெல்வேலிக்கு பக்கத்துல, திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கயத்தாறுல கட்டபொம்மனை 1799 அக்டோபர் 16 அன்னைக்கு தூக்குல போட்டுருவாங்க. இப்படியாக கட்டபொம்மனுடைய வரலாறு முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய அந்த போக்லார்ஸ் அந்த மாதிரி எப்படின்னா கதை பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள்லாம் கட்டபொம்மனுடைய வீரத்தை பத்தி பல பாடல்கள் இன்னைக்கும் அந்த நாட்டார் கலைகள்ல உண்டு அப்படின்ற மாதிரியா நமக்கு நம்ம தமிழ்லயுமே படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சரி, கட்டபொம்மன் கிளர்ச்சிகளை எதிர்கொள்றதுக்கும் திட்டங்களை தீட்டுறதுக்கும் ரொம்ப உதவியா இருந்தது அவருடைய 2 சகோதரர்கள். யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு ஊமைத்துறை, இன்னொருத்தர் செவத்தையா. சரிங்களா? அந்த ஊமைத்திறனுடைய இயற்பெயர் கூட நம்ம போன எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இது ஒரு PYQ தான், நல்லா பாத்துக்கோங்க. ஊமைத்திறனுடைய இயற்பெயர் பாத்தீங்க அப்படின்னா குமாரசாமி. அதே போல செவத்தையாவனுடைய இயற்பெயர் கப்பாநாயக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா துரைசிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஊமைத்துறை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவர் ஒரு பேச்சாற்றல் குன்றிய கேலி பொருட்களாக இது பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப பேச்சாற்றல் குன்றியர், அதாவது திக்கி திக்கி பேசுறது, இல்லைன்னா வார்த்தைகள் முழுமையடையாம பேசுறது. அதே மாதிரி ஆளுமே பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர், அதாவது குறுநில மன்னரை சேர்ந்தவராக, ஒரு நல்ல செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்க மாட்டார். ரொம்ப ஒல்லியாகவும் நோய்வாய்ப்பட்டு இருந்ததாக மேஜர் வெல்ஷின் அப்படிங்கிறோடைய குறிப்புல ஊமைத்துறை சொல்லியிருப்பாங்க. ஊமைத்துறை பாஞ்சாலங்குறிச்சியில் நடைபெற்ற கிளர்ச்சிகளை முக்கிய பங்காற்றிருக்காரு. ஏன் அப்படின்னா கிளர்ச்சியாளர்களால சுவாமி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் நம்மளுடைய ஊமைத்துறை. சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே மாதிரியான தகவல்களோட உங்களை நாங்க சந்திப்போம். தேங்க்யூ.